ஆரம்பிக்கலாமா? எரிமலையும் சூறாவளியும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்? டூ மச் படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே பிரியா பவானி சங்கர் இந்த தடவை ஒரு ப்ரொடியூசர்ட்ட கதை சொல்ல போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் அவங்க எப்படி இருக்காங்க, ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்க, எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சரியான ஸ்டோரி. அடுத்து செகண்ட் ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபெமினிசம். இதுதான் என்னோட ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி பேசுறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி ஒரு விஷயம். அடுத்து ஒரு லவ் ஸ்டோரிங்க, அதுவும் டைம் டிராவல் லவ் ஸ்டோரி. இது மூணையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் கிட்ட வைக்கிறாங்க ஒரு ஆப் நம்ம பிரியா பவானி சங்கர். அது ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். இப்படி முடியுது அந்த படம். படத்தோட பிளஸ் எங்கேயுமே போர் அடிக்கலங்க. ஐயோ படம் முடிய போதே, கதை முடிய போதா அப்படின்ற மாதிரி ஃபீல் தான் நமக்கு வரும். அதுவும் ஃபர்ஸ்ட் கதையில எல்லாம் தளபதிய வச்சு செய்யறாங்க. அதுக்கு அவங்க கொடுக்குற பில்டப், ஐயோ எம்எஸ் பாஸ்கர் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு பிட்ட போடுவார் பாருங்க, அதுக்கு கண்டிப்பா நம்ம கிளாப்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். செகண்ட் ஸ்டோரி தம்பி ராமையா வச்சு அது பயங்கரம். அப்புறம் மூணாவது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொன்னேன்ல, அதுல எல்லாம் ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் தாங்க. டைரக்டருக்கு செம அப்ளாஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி காமெடியாவும் கொண்டு போயிருக்காங்க. எந்த இடத்துலயும் போரே அடிக்கல. கமர்ஷியல் ட்ரீட், தேவையில்லாத பாட்டு ஃபைட் அந்த மாதிரி எங்கேயுமே இல்ல. மியூசிக்கும் அப்படியே இலகுவா இருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சுங்க. விக்னேஷ் கார்த்திக் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படம் நிச்சயமா உங்களையும் அட்ராக்ட் பண்ணும். படத்தோட மைனஸ் அப்பயே சொன்னேன்ல, ஐயோ படம் முடிய போதே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். அடுத்தடுத்து கதை சொல்லிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன படத்தை பத்தி சொல்றதுக்கு, தளபதி ஃபேன்ஸ் வேற சொல்லிட்டேன். ராசா தாதா அப்படின்னு பேரை மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் பதில என் உள்ளத்தில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லியே தலைவாவும் இல்லத்துக்குள்ள விடமாட்டாங்க அப்படின்னு அதுல ஒரு சீன் வரும். அதே மாதிரி கடவுளே தாதா அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாதா தளபதி அப்படின்றதெல்லாம். ஓகேங்க, இருந்தாலும் நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம்லாம் வந்துருந்துச்சுன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருப்போமோ லைஃப்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிச்சு. உங்களுக்கும் கிடைக்குதான்றத கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. படத்தை நிச்சயமா தியேட்டர்ஸ்ல என்ஜாய் பண்ணி பாருங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டு போய் பாருங்க. ஓடிடில எல்லாம் இது தாறுமாறு ஹிட் தான். ஷேர் ஷாட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் ஒரு படத்துக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்கவே மாட்டேன், ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படின்றத பார்த்துட்டு சொல்றீங்களா? பாய்.